இந்த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மீனராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருடம் நவம்பர் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போறாங்க, என்னதான் ஏன் நடக்குது, ஜென்மச்சனி வேற யார் சொன்னது ஜென்மச்சனின்னு, இருங்க வரேன். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இந்த 12 ராசியில 11 ராசிக்காரர்களோட இன்க்ளூடிங் மீ எல்லாருடைய ஒட்டுமொத்த வயிற்றுச்சலையும் சம்பாதிக்கிற ஆள் யாருன்னா நீங்க தான். உங்களுக்கு மட்டும் விரைச்சனில ஒண்ணுமே நடக்கல, ஜென்மச்சனியில ஒண்ணுமே நடக்கல, ராசிநாதன் வந்து அப்படியே காப்பாத்தி விட்டாரு, 10க்கு இப்போ போய் வர 5ஆம் இடத்துல உட்கார்றாரு. சரி வாங்க பார்க்கலாம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இப்படியெல்லாம் இருக்க போது, கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போறாங்கன்னு பார்த்தோம்னா, எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், ராசிநாதன் 5ஆம் இடத்துல அமர்தல், ராசிநாதன் 11ஆம் இடத்துல அமர்தல், ராசிநாதன் லக்னத்திலேயே அமர்தல், ராசிநாதன் 2ஆம் இடத்துல அமர்தல், இதெல்லாம் வந்து ஒரு கொடுப்பனை. இது வரைக்கும் ஏதாவது பண்ணுவானான்னு பார்த்த சனி கூட வக்ரமாயி எதுவும் பண்ணலை, உண்மைதானே? ஆனால் நிஜமா மற்றவங்களாம் கம்பேர் பண்ணும்போது மீனராசிக்காரங்க சந்திக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப 0.01% தான். போய் கேட்டு பாருங்க, கும்பராசிக்காரங்களையும் மகர ராசிக்காரங்களையும் கதறுவாங்க. அந்த அளவுக்குலாம் அவங்களை ஒன்றுமே சனிப்படுத்தலை. விரயம் கூட ரொம்ப சுபவிரயமாக தான் கொடுத்தாரு, ஒன்றும் பெருசாக மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்லாம் கொடுக்கல. ஆனால் இந்த தடவை 5ஆம் இடத்தில் அமர்ந்து வாவ் ஃபென்டாஸ்டிக்காக இயக்குறாரு. குழந்தை இல்லாத மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது. ஃபர்ஸ்ட் விஷயம். இந்த காரகோபாவன் அஸ்தி இதெல்லாம் கோச்சாரத்துக்கு ஒத்து வராது, அதெல்லாம் நேச்சுரல் ஹாரோஸ்கோப், அதனால பெருசாலாம் கவலைப்பட்டுக்காதீங்க. ஓகே, இந்த தடவை 5ஆம் இடம்னாலே நான் சொல்லுவேன் அடிக்கடி, 5ஆம் இடம்ன்றாலே இறையருள், 5ஆம் இடம்னாலே கீர்த்தி, செல்வம், செல்வாக்கு, புகழ், பெயர், அந்தஸ்து, பணம், பதவி, பட்டம் எல்லாம் இந்தான்னு கொடுக்க போறார். அதுவும் ராசிநாதன் அமர்ந்து 5ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய 9ஆம் பார்வையான விசேஷ பார்வையால் உங்களை பார்க்குறாருன்னா வேற என்ன வேணும்? பாக்கிய பார்வை, அது குருவோட பாக்கிய பார்வை. மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் நான் நிஜமா சொல்றேன், அல்டிமேட்டான டைம் பீரியட். நீங்களா போட்டு கெடுத்துக்காம இருந்தாலே தவிர மற்றபடி எல்லாம் சூப்பரா இருக்கு. வேற லெவல் மாஸ் காட்ட போறீங்க. நிறைய பேருக்கு இடம் மாற்றம், மனை மாற்றம், வண்டி மாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் நடக்க போகுது. சூப்பரான டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைம். நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒரு ட்ரீசர் தாங்க. 2026 வருஷம் தான் மெயின் பிக்சரே இருக்கு. இதுவே அவ்வளோ நல்லா இருக்குன்னா 2026 இன்னும் சூப்பராக இருக்குது. யாருக்கு வந்து ஜாக் போட்டோ இல்லையா 2026 வருஷம் எனக்கு தெரிஞ்சு மீனராசிக்காரங்கள் தான். ஏன்னா 5ஆம் இடம் தான் பூர்வீக சொத்தெல்லாம் கைக்கு வர்றது. ஏதாவது ஒரு விஷயத்தின் மூலமாக சில சொத்துக்கள் உங்க கைக்கு வருது, எல்லாம் நடக்க போகுது. ஓகே, இந்த நவம்பர் மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஓகே, அவர் பார்க்குற பார்வையுமே கிட்டத்தட்ட ரொம்ப நல்லா இருக்குன்ற போது பெருசா வந்து நெகட்டிவா எதுவுமே இல்லை. ஓகே, 10க்கு 2ஆம் வீட்டதிபதியும் ஆட்சி பலம் வாங்கியிருக்கிறார், 3ஆம் வீட்டதிபதியும் ஆட்சி பலம் வாங்கியிருக்கிறார், 4ஆம் வீட்டதிபதி லைட்டா வக்கரமாயிருக்காரு. பட் பரவாயில்ல, 2ஆம் வீட்டதிபதி 3ஆம் வீட்டதிபதியோட அப்படியே சேர்க்கையில தான் இருக்காரு. அதனால பெருசா நம்ம கவலைப்பட வேணாம். ராசிநாதன் இந்த பக்கம் ஆட்சி என்ன உச்சமாய் போய் உட்காந்துருக்காரு. அதனால மீனராசிக்காரர்களுக்கு 1 லட்டு 2 லட்டு 3 லட்டு இல்லை, எல்லா லட்டும் நீங்க தான் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு அப்படின்னா அந்த நிறைய மீனராசிக்காரர்களுக்கு லட்டு கிடைக்க போகிறது. கிடைச்ச கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தடவை திருப்பதி பிரசாதம் உங்க கையில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நான் இருக்கேன்ற மாதிரி பெருமாள் அப்படியே உங்களோட இயங்க போறாரு. பெருமாளா? ஆமா, சனி எல்லாமே பெருமாளுடைய காரகத்துவம் தாங்க. அவர் வந்து உட்காந்து குருவோட பார்வையில் இருக்கும்போது நிறைய ஞானமா இருக்கும். ராமானுஜர் மாதிரி, சாய்பாபா மாதிரி, நிறைய வந்துட்டு இந்த சித்தர்களுடைய வழிபாடு, ஜீவசமாதியுடைய வழிபாடு, குரு தனம் சேர்ந்த ஒரு தன்மை, வைணவத்தில் இருக்கக்கூடிய குருமார்களுடைய இடத்துக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வருது, அவர்களை நமஸ்காரம் பண்றது, அவர்களுடைய புகழ் பாடுதல், அவர்களை பற்றி கேட்டல்ன்ற மாதிரி இந்த தடவை ரொம்ப நல்லவைகள் எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் எனக்கு தெரிஞ்சு மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இருக்கு. ஸோ 5ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்து ரொம்ப சூப்பராக வலுப்பெற செய்கிறார். 2ஆம் வீட்டதிபதி ரொம்ப நல்லா இருக்காரு, 3ஆம் வீட்டதிபதி ரொம்ப நல்லா இருக்காரு. பெருசா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். 4ஆம் இடத்ததி மட்டும் கொஞ்சம் வலு கம்மியா இருக்காரு. அப்படின்ற போது வீடு சார்ந்த சில விஷயங்களை மாத்தலாமா வேணாமான்ற டைலமாக்குள்ள இருப்பீங்க. இடம் மாறுதல், வீடு மாறுதல், வண்டி மாறுதல், வேணுமா வேணாமா, வேலையே வேணுமா வேணாமான்லாம் மாற்றுவீங்க. தயவு செஞ்சு அமைதியாக இருங்க, ஆட்டோமேட்டிக்காக அதுவே நடக்கும். இப்போ ஏதாவது உங்களுக்கு வேற வேலை இருக்குன்னா மட்டும் மாறுங்க. இல்லைன்னா ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி சில லீலைகள்லாம் பண்ணுவார். என்னதான் குரு பார்த்தாலும் என் வேலையை நான் காட்டுவேன்ல அப்படின்ற மாதிரி அவர் சில லீலைகள்லாம் பண்ணுவார். அப்படின்ற பட்சத்தில் இருக்கிறத விட்டுட்டு நம்ம பறக்கிறதுக்கு ஆசைப்படுவேன். ஏன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். மீனம் வந்து ஒரு இன்னைக்கு வந்து 2025 உட்காந்து ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா 2027 தான் அதை வாங்குவாங்க. அந்த அளவுக்கு டைம் எடுத்துப்பாங்க. பொறுமையா அதை ஃபியூச்சர்லாம் பார்த்து அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஆச்சா பூச்சான்லாம் பார்த்ததுக்குள்ளே அந்த மாடலே முடிஞ்சு போயிடும். ஆனாலும் என்கிட்ட இருக்கேன்ற மாதிரி இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு டீப் அனலைஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ராசி தான் மீன ராசி. ஆனா இந்த தடவை சனி வந்து உட்காந்து ஜென்மத்துல கொஞ்சம் டக்குன்னு முடிவெடுக்க விட்டுருவார். அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. உங்ககிட்ட வேலை இருக்கு அப்படின்னா வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போங்க. இல்ல வேலையில ஒரு சில மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக அது நல்ல மாற்றமா தான் நடக்க போகுது. அதுல எந்த வித மாற்று கருத்துல 9ஆம் பார்வையான குருவோட பார்வை இருக்கும்போது வேற என்ன வேணும்?
குலதெய்வத்துடைய அருள், இஷ்ட தெய்வத்துடைய அருள், 2ஆம் வீட்டு அதிபதியோட சந்தோஷம், 3ஆம் வீட்டு அதிபதியோட விஷயம் எல்லாம் சேர்ந்து நடக்க போகுது. எல்லாமே சூப்பரா இருக்கு. அது எனக்கு சொல்லலாம் தெரியல. இந்த தடவை யாருக்கு சூப்பரா இருக்கா இல்லையோ, இந்த 12 ராசியில இந்த நவம்பர் மாசம் தி பெஸ்ட் யாருக்கு அப்படின்னா மீனத்துக்கு தான். அந்த அளவுக்கு நல்லவே எல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக, பண வரவுக்கான காலகட்டமாகத்தான் இருக்கு. 2ஆம் இடத்து அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது பணம், காசு, பணம், துட்டு எல்லாம் வரப்போகுது. அந்த 2ஆம் வீட்டு அதிபதி அப்படியே இறங்கி அதோட அமைப்புமே வேற மாரி இருக்கு. ஸோ அதனால பெருசாலாம் கவலைப்பட்டுக்க வேணாம். ஓகே. நீங்க படிக்கிற மீனராசிக்கார குழந்தைங்கன்னா உங்களுக்கு தாங்க டைம் பீரியட் நல்லா இருக்கு. வேற யாருக்கு இருக்கோ இல்லையோ, படிக்கிற பிள்ளைங்க சூப்பரா படிப்பீங்க. வேற லெவல் மாஸ் காட்டுவீங்க. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம். அதுவும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல பின்னி படல் எடுப்பீங்க. ஏன்னா 3ஆம் இடம்லாம் முயற்சி ஸ்தானம். அது சுக்கிரனோட வீடா இருக்கனால நெறைய அந்த மொழி சம்பந்தப்பட்டு, கலை சம்பந்தப்பட்டு நடக்க போகுது. 2ஆம் வீடே ஸ்ட்ராங்கா இருக்குன்ற போது நெறைய பேர் இந்த சின்ன குழந்தைங்களா இருந்தா நெறைய இந்த சிலம்பாடுறது, டேபிள் டென்னிஸ் ஆடுறது, ஷட்டில் காக் ஆடுறது, ஹெல்த்தா அப்படியே ஒரு பிசிக்கலா சில விஷயங்கள் பண்றது, கொக்கோ விளையாடுறது, அந்த மாதிரியான பிசிக்கல் ஒர்க்ல இருக்கவங்க பிள்ளைங்களுக்குலாம் சூப்பரா இருக்க போகுது. யாரெல்லாம் விளையாட்டுக்கு மூலமாக ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், அவங்க எல்லாம் ஜெயிக்க போறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மொழி சார்ந்து இயங்க போகுது. 3ஆம் இடம் சொல்லக்கூடிய சுக்கிரன் சார்ந்து பேச்சு போட்டி, இந்த போட்டி, கட்டுரை போட்டி, அந்த போட்டி, இந்த போட்டி எல்லாத்துலயும் நீங்க தான். ஸோ இந்த தடவ யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, நவம்பர் மாதம் மீன ராசிக்கார குழந்தைகளுக்கு மிகச்சரியான யோகமான காலகட்டம். பெருசா கவலைப்படவே வேணாம். நீங்க 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால், கண்டிப்பாக தொழில் முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது. வீட்ல குவா குவா சத்தம் கேட்கப் போகிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்ததுக்கான ஒரு முகாந்திரம் தெரிய போகிறது. இல்ல இந்த தடவை நம்ம பிளான் பண்ணலாம். 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சுன்ற மாரி கொஞ்சம் குழந்தைகள் சார்ந்த சில விஷயங்கள் எட்டி பார்க்கலாம். குடும்பத்துல ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. நீங்க 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களா இருந்தால் நான் சொன்ன மாரி கொஞ்சம் 1க்கு 2 தடவை யோசிங்க. ஒரு இடத்துக்கு நகர்றதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய இந்த 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 வயது ஒத்த மீனராசிக்காரர்களுக்கு சில தசாபதிகளை பொறுத்து நான் சொல்றேன். கவனமா யோசிச்சு முடிவெடுங்க. இல்லாட்டி ஏன்டா போனோன்ற மாரியான விஷயங்கள கிரியேட் பண்ணி விட்டுரும். 35 வயசுல இருந்தே எனக்கு தெரிஞ்சு 35 வயசுல இருந்து 55 வயசு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் வேலை மாற்றத்துல கவனமா இருங்க. வேற வேலை கிடைச்சா மட்டும் விடுங்க. இல்லாட்டி போகவே போகாதீங்க. அப்புறம் அதையும் இழந்துட்டோமேன்னு வருத்தப்படக்கூடிய நிலைமையில கொண்டு வந்து மிஸ்டர் சனி விட்டுருவாரு. கவனமாக இருந்துக்கொள்ளுங்கள். ஓகே. 60 வயது தாண்டிய மீனராசிக்காரர்களுக்கு நிறைய ஆன்மீக விஷயத்தோட கனெக்ட் ஆகும். சித்தர் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, நிறைய பிள்ளைங்களுக்கு ஏதாவது பண்றது. நெறைய வந்து குழந்தைங்களுக்கு குடுத்து, குழந்தைகள் சந்தோஷப்பட்டு அதை பார்த்து மகிழ்தல் அப்படின்ற மாரி இந்த தடவ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மீனராசிக்காரர்களுக்கு நெகட்டிவா சொல்றதுக்குலாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. முறையா சரியா நீங்க பயன்படுத்தி ஜெயிச்சிட்டீங்கன்னா, ஒரு 30 வருஷத்துக்கான ஒரு விதை இப்ப போடப்படுது. அத போட்டீங்கன்னா 30 வருஷத்துக்கு அது மரமா மாறி உங்களுக்கு அப்படியே அது ஆலமரமா நிக்கும் தலைமுறை தலைமுறைக்கு. அந்த அளவுக்கான சூப்பரான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. பேச்சுல மட்டும் 2ஆம் இடத்துல இருக்கனால எனக்கு எல்லாம் தெரியும். என்கிட்ட அதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாரி கொஞ்சம் செவ்வாய் கொஞ்சம் அப்படி ஒரு மாரி காட்டுவாரு. அதனால கொஞ்சம் பந்தா காட்டுறத கொஞ்சம் அடக்கிட்டீங்கன்னா, அதுவே தேவையில்லாத கண் திஷ்டிலேருந்து உங்கள தப்பிக்க வைக்கிறோம். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. எல்லாமே சூப்பரா இருக்கு. மீனராசிக்காரர்களுக்கு இந்த 2025வது வருட நவம்பர் மாதம். ஓகே. என்ன தெய்வத்துடைய வழிபாடு பண்ணலாம்? பழனிமலை முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது. அதே மாரி உச்சி பிள்ளையார் வழிபாடு. இது 2மே இந்த தடவ மீனராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகத்துவத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடாக கட்டாயமாக மலரும் இந்த 2025வது வருட நவம்பர் மாதம்.